यन्मङ्गलं सहस्राक्षे सर्वदेव नमस्कृते वृत्रनाशे समभवति तत्ते भवतु मङ्गलम्। यन्मङ्गलं सुपर्णस्य विनता कल्पयत्पुरा अमृतं प्रार्थयानस्य तत्ते भवतु मङ्गलम्। अमृतोत्पादने दैत्यानि गतो वज्रधरो यथा अदितिर्मङ्गलं प्रादाते तत्ते भवतु मङ्गलम्। त्रीन् विक्रमान् प्रक्रमतः विष्णोरमिततेजसः यदासीन्मङ्गलं रामे तत्ते भवतु मङ्गलम्। यं पालयसि धर्मं त्वं धृत्या च नियमेन च स वै राघवशार्दूल धर्मस्त्वाम् अभिरक्षतु। பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆராவிளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே சிராலும் வரை மார்பா திருக்கண்ண புறத்தரசே தராலும் நீல்முடி எந்தாசரதி தலேலோ. வேதவேத்யனான சர்வேஸ்வரனான பரம கருணாமூர்த்தியான சுயப்பதியான பகவான் பதித பாவனாக திரேதாயுகத்துல ராமாவதாரம் பண்ணி அசாத்தியமான அனுஷ்டானம் பண்றதுக்கு கடுமையான தர்மங்களை தன் வாழ்க்கையில பகவான் கடைபிடித்து உலகத்துக்கு தர்மத்தை ஸ்தாபிச்சார். அதனால உலகம் முழுவதும் உள்ள மனித இனத்துல உள்ள எல்லாரும் இந்த ராமச்சரித்திரத்தை முன்னுதாரணமா எடுத்துக்கிறார். ஒரு மனிதன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ராமனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கற்பார் ராமபிராலை அல்லால் மற்றும் கற்பரோ. ராமன் சேர்ந்துதான் நாம கற்கணும் அப்படிங்கிறார் ஆழ்வார். இது பாகவதன் சொன்னதுதான் மர்த்தியாவதாரஸ்துக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு. மர்த்தியனாக பகவான் அவதாரம் பண்ணினதே மர்த்தியர்களை சிக்ஷணம். சிக்ஷணம்னா சிக்ஷைன்னா கிளாஸ் படிப்புன்னு அர்த்தம், கரெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். இது ராமர் வேதோக்தமான வைதீகமான சனாதனமான இந்து மதத்தினுடைய ஒரு கடவுள். அவரை நாம வழிபடணும் அப்படிங்கிற ரீதியில் அவ ஏத்துக்கலைன்னாலும் ராமன் மாதிரி உயர்ந்த மனிதன் கிடையாதுங்கிறான். ராமன் மாதிரி ஒரு உயர்ந்த மனிதன் கிடையாது. ஒரு அப்பாட்ட பக்தியா இருக்கிறதுன்னா எப்படி, அம்மாட்ட அன்பா இருக்கிறதுன்னா எப்படி. 3 மனைவிகள் தசரதனுக்கு, அதை தவிர அநேக மனைவிகள்னு ராமாயணம் சொல்றது. கவனிச்செல்லாம் குடும்பத்துல நல்ல காரியம் பழக்கத்துக்கு வரதோ இல்லையோ கெட்ட காரியம் சுலபமா வரும். எங்க அப்பா வெத்தலை போட்டுண்டாருமா, எங்க அப்பா கோயில போட்டுண்டாருமா, எங்க குடும்ப வழக்கம்னு வேற சொல்லுவான். அது மாதிரி 5 கல்யாணம் பண்ணிக்கிறது 10 கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் எங்க குடும்ப வழக்கம்பா. ராமர் நினைச்சிருந்தா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏகபத்னி விரதனா பகவான் வாழ்ந்து காண்பிக்கிறான். இதுல இன்னொரு ஆச்சரியம், சில பேருக்கு பணத்தினால திமிரு கொண்டு அலைவான். ராம குணங்களே எதிர்மறையாவே இருக்கும்.
மகா பராக்கிரமம் இருந்து பொறுமையா இருப்பார் ராமன். நமக்கு கோபம் வரத்தே நாம ஒரு நிமிஷம் வெளியில வந்து, இப்ப நம்ம ரோட்ல போறதே யாரோ இடிச்சுட்டா போயிட்டா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போடுறோமோன்னு ஒரு நிமிஷம் அதுல இருந்து வெளியில வந்துட்டு நாம யாரு, நம்மளோட பலம் என்ன, நாம இப்ப சண்டை போட்டா நமக்கு எந்த அளவுக்கு சண்டை போட முடியும், நமக்குன்னு சப்போர்ட்டுக்கு எவன் வருவான், இத்தனை விஷயங்களை யோசனை பண்ணா சண்டை போட மாட்டோம். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணா சண்டை போட மாட்டோம். நமக்கு பலம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சண்டை போடணும். பலம் இல்லாத போதே சண்டை போடுறதுக்கு பலம் இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். ராமருடைய பராக்கிரமமும் அசாதாரணமானது. க்ஷமயா பிருத்திவி சமஹா அப்படிங்கிறது. இவர் பலத்துல பலஹா பர்வதோபமஹா, மலைக்கு சமானம் பலத்துல, பொறுமையில பூமிக்கு சமானம் அப்படிங்கிறது. இது ஒரு குணமா? இன்னொரு குணம், ராமர் மாதிரி அழகே கிடையாது. பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். ஒரு பிரபலமாய் இருந்தாலே எத்தனை கைஷிட பின்னாடி போறது பார்க்கிறோம் நாம. அவர் எத்தனை முன்னாடி வச்சிருந்தாருன்னு நானே அவரை கல்யாணம் பண்ணி பேசுறான். தெரிஞ்சு பேசுறதா தெரியாத பேசுறதா அதுவே நமக்கு புரியல. ஒரு பிரபலம் தான், பெரிய மன்மத குஞ்செல்லாம் கிடையாது. அவன் ஒரு பிரபலமாய் இருந்தாலே இந்த மாதிரி புத்தி போறது. ராமர் பிரபலமா உள்ளவர், அதே சமயம் ராமர் அப்பேற்பட்ட ரூபவா, சர்வசங்க பரித்தியாகம் பண்ணின ஞானிகளான மகரிஷிகளே தண்டகாரண்யத்துல ராமனை கண்டு பிரமிச்சு போயிட்டார்கள். ராமனை கண்டு அப்படியே பிரமிச்சு பண்ணி, ரூப சம்மணனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷத ததுஷு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினா அப்படிங்கிறார். அப்படியே பிரமிச்சு போனார்களாம் மகரிஷிகளா. அப்படி இருக்கிறதே பொம்மநாட்டிகள்ல கேட்கணுமா என்ன? ராமர் நினைத்திருந்தா ஏதோ சூர்பனகை தான் வாயை விட்டு சொல்லிட்டாலே தவிர, ராமரை பார்த்த உடனே மனசு இந்த காமம் இல்லை. முதல்ல அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே காமமா போட்டு நம்ம குட்டையை குழப்போம். ஒரு 5 வயசு பொம்மநாட்டி குழந்தை லட்சணமா அழகா இருந்ததுன்னா லக்ஷ்மி மாதிரி இருக்கா அப்படின்னு உடனே பேத்தியோ பொண்ணோ அந்த இடத்துலதான் கொஞ்சுவோம் நாம. அப்படிதான் கொஞ்சம். அது உடனே காமம்னோ காதல்னோ அப்படி எடுத்துக்க கூடாது. அப்படி ஆகாது. ஆனா அந்த மாதிரி கூட ராமன்கிட்ட யாருக்குமே, ராமன் யாரையுமே அக்செப்ட் பண்ணல. அவ்வளோ நேர்மை ராமரோட இதுல, அவ்வளோ நேர்மை. இது மாதிரி ஒவ்வொரு குணங்களும் எடுத்து பார்த்தா எதிர்மறையான குணங்கள். இப்படி ஒரு குணங்களோட ஒருத்தர் வாழ முடியுமா? மனைவிட்ட ஏகதாரா விரதத்தோட இருக்க முடியுமா? சகோதரர்கள்ட்ட இப்படி தியாகம் பண்ண முடியுமா? நண்பன்ட்ட அப்படி நடந்துக்க முடியுமா? வேலை செய்பவர்களை நாம எப்படி நடத்தணுங்கிறது. நீ பணம் கொடுக்குற, சம்பளம் கொடுக்குற, அவ வேலை செய்யறாங்கிறதுக்காக உனக்கு ஒன்றும் அவ அடிமை கிடையாது. அன்புனாலதான் நாம அடிமைப்படுத்தணும். உலகமே அடிமைப்படுத்தணும்னு சொல்லல, அன்புனாலதான் உலகமே வசமா, உலகம் முழுக்க. இது மாதிரி சரித்திரம் முழுக்க ராமருடைய ஒரு ஆச்சரியமான குணங்களை காண்பிச்சுன்னு வரார். ராமருடைய குணங்கள்ல விருப்பப்பட்டு ராமரோட 24வது வயசுலயே ராமன் ராஜாவா வரணும்னு அத்தனை மக்களும் விரும்பினார். அந்த அளவுக்கு ராமருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஒன்று. சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம வந்துருவான், அது ஏதோ ஜென்மாந்தர பாக்கியமா இருக்கலாம், ஒரு தகுதி இருக்காது. அது மாதிரி கிடையாது. 24 வயசுல ஃபுல் நிர்வாகம் ராமர் தான். இந்த ராஜ்யத்துல ஃபுல் நிர்வாகம் ராமர் தான் பண்றார். அவ்வளோ கெப்பாசிட்டி. ஜனங்கள்லாம் விரும்புறா, ராஜாவும் தசரதனும் விரும்புறா. கூப்பிட்டுன்னு சொல்லிட்டான், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டோம். டிக்ளேர் பண்ணியாச்சு, பப்ளிக்ல டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் தேதி மாதிரி அது டிக்ளேர் பண்ணினா அதுக்கப்புறம் தசரதனுக்கே பவர் குறைச்சல் தான். இப்ப எலெக்ஷன் தேதி டிக்ளேர் பண்ண உடனே கரண்ட்ல உள்ள கவர்மெண்ட் டம்மியா பேருந்துல அது மாதிரிதான் இது. நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே தசரதனுக்கே
அந்த பவர் குறைய ஆரம்பிச்சிடும். சபையை கலைச்சிட்டு வீட்டுக்கு போன ராமரை திருப்பி அழிச்சுட்டு வர சொல்றான். வந்தார் ராமர். என்னப்பா இப்பதானே வந்து, இப்பதானே கூப்பிட்ட, இப்பதானே வந்தேனா, திருப்பி என்ன எல்லாத்துக்கு கூப்பிடுற? இதெல்லாமும் நாம தெரிஞ்சுக்கணும். வயசாரத்தை ஒரு 4 தடவை மிந்திலாம் கூப்பிடுவா, இப்ப போன் பண்ணுவா, ஒவ்வொரு தடவையா ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவா. நாம கோச்சிக்க கூடாது. ஏன்னா வயசானத்தினால வந்த நிலை. நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன்டா மறந்து படுத்துறான். சத்புத்திரனா இருந்தா அதை அங்கீகாரம் பண்ணுவான். அசத்புத்திரனா இருந்தா அப்படி போன பண்ணி பிராணனை வாங்குறேம்மா. நல்ல பிள்ளையா இருந்தா அப்பா ஒரு பேனா பேப்பர் வச்சு எழுதிக்கோங்கப்பா, என்ன ஞாபகம் வருதோ அதை எழுதின்னு சொல்லுங்க நீங்க அப்படின்பா. ஒரு 10 நிமிஷத்துல கூட திருப்பி கூப்பிட்ட உடனே ராமர் வந்து நமஸ்காரம் பண்ணி என்ன பாடினா. தசரதன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நேற்றைய தினம் சொன்ன அவன் வாழ்க்கையில சிரிச்சுண்டு சந்தோஷமா ராமரை பார்த்தது அதான் கடைசி பார்வை. அதுக்கப்புறம் அழுதுன்னு தான் பார்க்க போறான்னு சொன்னேனோ. இன்னைக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, தனிமையில இருக்கான். என்ன அப்பான்னு கேட்டா, ராமவிருத்தோஸ்மி தீர்காயு புக்தா போகாமயே சீதா அன்னவத் விக்ரதுஷதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி ஜாதமித்யமபத்யம் மே துமத்யானுபமம் புவி. என்னை மாதிரி இந்த உலகத்துல சௌக்கியமா இருந்தவாளே கிடையாது. புக்தா போகா மயசிதா தீர்காயுஷு ராமோர்தோஸ்மி தீர்காயு அன்னவத்பி கிரதுஷதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி. ஏகப்பட்ட யாகங்களை அனுஷ்டானம் பண்ணினேன். பெரிய பெருமைகள். வாழ்நாள்ல நான் அடையாத சௌக்கியம் கிடையாது, நான் அடையாத புகழ் கிடையாது, நான் அடையாத செல்வம் கிடையாது. ஒரு குறை இருந்தது, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை. அதையும் உயர்ந்த யாகங்களை பண்ணி ஜாதமிஷ்டமபத்யம் மே துமத்யானுபமம் புவி தத்தமிஷ்டமதீதஞ்ச மயா புருஷ சத்தமா. அதையும் எப்படி நான் எனக்கு நிறைவேறினது அந்த ஆசைன்னா, உலகத்துல குழந்தைய பெற்றுண்டா தசரதன் மாதிரி பெற்றுக்கணுங்கிற பெருமையை ஒன்னால அடைஞ்சேன். பிள்ளைய பெற்றுண்டா தசரன் மாதிரி பெற்றுக்கணும். இப்பேற்பட்ட ஒரு பெருமையை அடைஞ்ச, இத்தனை சௌக்கியங்கள் எல்லாத்தையும் அடைஞ்ச எனக்கு இப்ப ஒரு குறை. என்ன குறைப்பா? நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்கேனே, அந்த பட்டாபிஷேகத்தை நான் பார்ப்பேன். நான் அதுதான் மகான்கள். அந்த இன்ஸ்டிடியூஷன் மனசு சொல்லும். நடக்கும் நடக்காது, ஆனா அதை நம்ம வெளியில சொல்லக்கூடாது. நான் நிறைய கவனிச்சிருக்கேன். சில ஜாதகங்கள்லாம் பொருந்தவே பொருந்தாது, இவர் பொருந்தலைன்னு சொல்லிட்டு அவளை பொருந்தா அவளுடைய செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போவா. எங்க அப்பா போன உடனே சொல்லுவார், இதுதான் முடியும், இந்த ஜாதகம் தான் கல்யாணம் ஆகும். அங்க சுத்தி இங்க சுத்தி 3 வருஷம் கழிச்சு அதுதான் கல்யாணம் ஆகும். இது நடக்காதுங்க. பொண்ணு பார்க்க போறதேவே இது செட் ஆகாது. எங்கள்கிட்ட தான், அவள்கிட்ட இல்லை, நடக்காது. மகான்களுக்கு நிறைய இங்க எங்க தாத்தா தங்கி இருக்கிறது, ஒரு பையன் சொன்னதையே கேட்கல, நீங்க கொஞ்சம் அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்கன்னா, இந்த இதுலதான் நம்ம ஆழ்வார்பேட்டையில தான் ஒரு பெரிய பிரபு பணக்காரர். அவர்கிட்ட அவர் தாத்தா சொல்லும் போது அவன் என்னமோ பதிலுக்கு இங்கிலீஷ்ல கத்தினான். இவர் என்ன பெரிய யோகியமா, அப்பாவை காமிச்சு அவர் யோகியமா, அவர் இதை பண்றார் அதை பண்றான்னு. உடனே எங்க தாத்தா சொன்னார், நீ யோகியமாடான்னு கேட்டார். நீ இவ்வளவு அப்பாவை குறை சொல்றியே, நீ பிசினஸ்க்குன்னு போய் சைனாவில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் தானே, சைனாக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே. அவன் அப்படின்னு நகைச்சு போட்டான். இவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஆகல, முன்னாடி தொடர்பு இருக்குங்கிறதெல்லாம் ஜாதகத்துல சொல்லலாம். சைனாக்காரின்னு எப்படி சொல்ற? உண்மையாவே அவன் சைனாக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் இன்னைக்கும் விடை காண முடியாத விஷயங்கள்.
மகான்களோட ஒரு தபஸ். தசரதன் ரங்கநாதன் ஆராதனம் பண்றவனா இருக்கிறதுனால, புண்ணியாத்மாவா இருக்கிறதுனால அவன் மனசு சொல்லிட்டு நாம தசரத பட்டாபிஷேகத்தை பார்க்க மாட்டோம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ராமர் பதில் என்ன சொல்லணும்? ஒன்னும் பட்டாபிஷேகத்தை நீங்க பார்ப்பேன்னு சொல்லணும். அப்படி சொன்னா பொய்யா போயிடும். பட்டாபிஷேகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உண்மையை சொன்ன மாதிரி ஆயிடும். நேற்றைய தினமே சொன்னேன், சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயான் நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை தான் பேசணும், பிரியமானது தான் பேசணும். சத்தியமா இருந்தாலும் அப்பிரியத்தை பேசக்கூடாது. நான் சொல்ற விஷயம் சத்தியமா இருந்தாலும் உங்களுக்கு அது வருத்தத்தை தரும்னா அந்த விஷயத்தை நான் பேசக்கூடாது. அதனால ராமர் பேசாம இருந்தார். அப்ப எப்படி கேட்டார் கேள்வின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் தோன்றதுன்னு கேட்டார். நாளைக்கு பட்டாபிஷேகத்தை பார்ப்பேனா மாட்டேனான்னு உங்களுக்கு ஏன் தோன்றது அப்படின்னு கேட்ட உடனே, அபிச்சாத்யா தனகிஞ்சின் மம கர்த்தவ்யம் தவான்யத்ராபிஷேச்சனாதி அத்ய பிரகிருதய சர்வாஹ த்வாமிச்சதி நராதிபம் அத்தஸ்த்வாம் யுவராஜானம் அபிஷேக்ஷ்யாமி புத்ரகா அபிச்சாத்யா சுபான் ராம ஸ்வப்னே பஷ்யாமி தாருணானி. நான் நிறைய துஷ்ஸ்வப்னங்கள்லாம் பார்க்கிறேன், கெட்ட சொப்பனங்கள்லாம் பார்க்கிறேன். இத ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாக, தெய்வஜ்ஞர்கள் அப்படின்னு சொன்னா ஜாதகம் பார்த்து சொல்றவர்கள். சில சப்தங்களுக்கு நமக்கே அர்த்தம் தெரியாது. நம்மாத்து வாத்தியார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவருக்கு ஒரு நல்ல பெயர் என்னன்னா புரோஹிதர்னு பேர். ஹிதம்னா நல்லது, புரஹான்னா முன்னாடி. நமக்கு எது நல்லதோ முன்னாடி எடுத்து சொல்றவர். இன்னைக்கு அமாவாசை வருது, இன்னைக்கு தீபாவளி வருது, இன்னைக்கு விசேஷமான நாள் வருது, உங்களுக்கு சஷ்டத்து பூர்த்தி வருது, இதெல்லாம் முன்னாடி நமக்கு சொல்றாரு பார்த்தீங்களா, அவருக்கு புரோஹிதர்னு பேர். அது மாதிரி தெய்வங்களுடைய நவகிரகங்கள்லாம் தெய்வங்களுடைய சலனங்கள். வெறும் கால்குலேஷன் மட்டும் அதுக்கு போராது, அந்த சக்தி வேணும். அந்த சக்தி அறிஞ்ச ஒழுங்கா பலன் சொல்றவர்களுக்கு தெய்வஜர்கள்னு பேர். ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாஹ சூர்யாங்காரகராகுபிஹி. இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு போறாரு. சூரியன், ராகு, செவ்வாய், இந்த சேர்க்கை அஷ்டகிரக யோகம். இந்த மூணை தான் அவர் சொல்றார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2019-20 ஒரு 3-4 விஷயமா 3-4 பேர் கும்பாபிஷேகம் இத்தியாதி விஷயங்கள்லாம் பேசும்போது நான் பதிவு பண்ணது என்னோட வீடியோ சேனல்லயே வரும். அது நான் அப்பயே இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன். நான் இப்ப மாமா கூட கேட்டார், இது ஜெகத் கல்யாண் டிவின்னு வரும், இல்லைன்னா தாமோதர தீட்சிதர்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். அது இது தொடர்ந்தாப்புல என்னோட உபன்யாசங்கள் எங்கெங்க நடக்கிறதோ அங்க லைவ் வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் ஆகுங்கோ, பெல் பட்டன் அமைக்குங்கோ அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு சத்சங்கத்துல இருக்கும், கதையை கேளுங்க, என்னோடதுன்னு இல்லை. தினம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்ல சரித்திரத்தை கேளுங்க, வம்ப கேட்காதீங்க, மனசு சுத்தியாகும். அப்பதான் அது மாதிரி பகவத் குணமா சொல்ற வாழ்க்கை கேளுங்க. நிறைய பேர் வம்பா பேசுவா, அவளை விட்டுடுவோம். சில பேர் அழகா சமத்காரமா பேசுவா, அந்த பேச்செல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் புஸ்தகம் படிச்சாலே வரும். நமக்கு தேவை பகவத் அனுபவம் தான், பகவத் குணானுபவம் தான் நமக்கு தேவை. ஒரு 2 மணி நேரம் நாம உட்கார்ந்துட்டோம்னா 2 மணி நேரம் அப்படியே ராமரோட சேர்ந்து இருக்கா மாதிரி இருக்கணும் இந்த மனோபாவம். அந்த மாதிரி கதை சொல்ற வாழ்க்கை தான் கேட்கணும். நாம் அந்த சரித்திரத்துலதான் மூழ்கி போகணும். அதுலயே சொல்லியிருக்கேன், இந்த ஜோசிய சம்பந்தமா வர்த்தவே கொரோனா வரத்துக்கு காரணம் 6 கிரக சேர்க்கைன்னு. இதோட தாக்கம் 4 வருஷத்துல இருந்து 5 வருஷம் இருக்கும். மொத்தம் 7 கோடி பேர் போவாங்க. இதுக்கு எல்லாமே சரஸ்வதி மகால் புஸ்தகம் போட்டிருக்கா, ஏற்கனவே பழைய ஓலைச்சோடியில உள்ளது. இன்னென்ன கிரகம் சேர்ந்தா இன்னென்ன மாதிரி பாதைகள் உலகத்துக்கு வரும், இன்னென்ன பேர் இத்தனை பேரை பாதிக்கும்னு 7 கோடி பேர்னு குறிப்பிட்டு போட்டிருக்காவா. இந்த கிரக சேர்க்கைக்கு 7 கோடி பேர் உலகத்துல செத்து போவா அப்படின்னு.
இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இத சயின்ஸா நீங்க பார்க்கணும், சாஸ்திரங்களை வாசிக்கணும். சும்மா தமிழ் புஸ்தகம் பிராந்திய புஸ்தகத்தை வச்சிருந்து சுக்கிர ராகுவை பார்க்கறான், சனி கேதுவை பார்க்கறான்னு சொல்லிட்டு தான் போறாரு. இது ஒரு ரிசர்ச் மாதிரி. இதுல ரெண்டு பாகமா பிரியறது ஜோசியம்ங்கிறது. கிரகங்களுடைய சலனங்கள் அது சாஸ்வதமானது, அதுல கன்ஃபியூஷனே வராது யாருக்கும். அதுக்கு பலன் சொல்றதே தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரும். அப்ப சொல்றான் இவன் ஆவேதேஞ்சி தெய்வஜ்ஞாக சூரியாங்காக தனக்க ராகுலி. நாம் பார்த்த அந்த சொப்பனமும் இந்த கிரக சேர்க்கைக்கும் என்ன பலன் அப்படின்னு கேட்கும் போது ராஜாஹி மிருத்யு மாப்னோதி கோராம்பா பதமிச்சதி. ஒண்ணு ராஜா செத்து போவா, அல்லது ராஜா சாகத்துக்கு சமானமான துக்கம் வரும் தேசத்துக்கு. அதனால நான் பயப்படுறேன், உன்னோட பட்டாபிஷேகத்தை நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ. பேசாம இருந்தார் ராமர். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றான், விப்ரோஷிதஸ்ச பரதः யவதேவ புராஜிதः தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோ மம. நாளைக்கு பட்டாபிஷேகத்துக்குள்ள பரதன் வந்துட மாட்டானேன்னா, இதெல்லாம் தான் வயசான கோளாறு. இது மாதிரி ஏதாவது ஒரு கொனஸ்டியா நல்லா பேசிட்டே இருக்கிட்டே ஒரு குதர்க்கமா ஒரு வார்த்தையை விட்டுருவா. இதெல்லாம் ஒரு வயசான கோளாறு தான். நம்ம அப்படி பேசணும்னு நினைக்க மாட்டோம், நம்மள அறியாம வாக்குல வரும். அதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நல்லது சொன்னதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், அது மாதிரி சொன்ன வார்த்தைகளை தான் எடுத்துப்பா ஜனங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க அப்பாட்ட ஒருத்தர் முகூர்த்தம் குடிச்சு கொண்டு வந்தார். ரொம்ப வேண்டியவர், இந்த ஊர்ல இருக்காவா பந்துக்கள்லாம். அப்பா சொன்னாரு, இந்த நாள் மட்டும் இதை வைக்காத, கச்சர யோகம்னு இருக்குதுல்ல, கச்சர யோகம்னு ஒரு யோகம். முகூர்த்தம் பார்க்கறது அது ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். அந்த சூரிய ரிலேட்டடா உள்ள விஷயம் அது. அதுல கல்யாணம் பண்ணினா 3 நாள் 3 மாசம் 3 வருஷத்துக்குள்ள அவ பிரிச்சுருவா. லக்னம் அதுல வச்சோம்னா நீ அதை மட்டும் மாத்தினார். என்ன தீட்சுவாள் நீங்க இப்படி பேசுறேன், இன்னைக்கு மண்டபத்தை வச்சுதான் கல்யாணமே அப்படி இப்படிலாம் அவர் கிளாஸ் எடுத்தார். இங்க பாரு, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன், நீ நம்மாத்துக்கு வேண்டியவர், தாத்தா காலத்துல இருந்து வேண்டியவர், நம்மாத்து குழந்தை, ஒரு சின்ன ஒரு நாளை தான் மாத்துங்கிற. நான் வேற ஒண்ணுமே சொல்லலை. இந்த வரம் வேண்டாம்லாம் நான் சொல்லலை. இந்த 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 முகூர்த்தம் வேண்டாம்.